ரிஷபராசிக்கார அன்பர்களே, எந்த ஒரு வாழ்க்கையாக இருந்தாலும் சரிங்க, கஷ்டம் இருக்கும். ஆனா ஒருத்தங்க வாழ்ற வாழ்க்கையே பிடிக்காம நான் செத்துடலான்னு இருக்கேன் சாமி, எனக்கு வாழவே பிடிக்கல, எனக்கு என்னைக்கு சாபு வரும்னு கேட்குற அளவுக்கு மனசுக்குள்ள அத்தனை வேதனைகளையும் கஷ்டத்தையும் சுமந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர், ஒரு ராசிக்காரர்கள் அப்படின்னா அது இவர்கள் தாங்க. இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில இன்னைக்கு வரைக்குமே சந்தோஷம் இருக்குதோ இல்லையாங்க, என்னைக்குதான் எனக்கு சாவு வரும்ன்ற எண்ணத்துல இனி நாள் வரைக்கும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்னு நாங்க சொல்லணும். தப்பான விஷயம்தான் ஒருத்தங்க வாழ்க்கையில சாவை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறதுன்னு. ஆனா ரிஷபராசனுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இவர்களுக்கு கஷ்டத்தை மட்டும்தாங்க கொடுக்கக்கூடியதாக இருக்கு. இவர்கள் ஏதாச்சும் ஒரு விஷயத்த பண்ண போறாங்க அப்படின்னா அந்த பண்ண விஷயத்துல இவர்களுக்கு கெட்ட பேர் தான் கிடைக்கும். நல்லதே பண்ணாலும் கெட்ட பேரை வாங்குறது, தப்பே பண்ணாம எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்படுறது, தனக்கு பிடிச்சவங்ககிட்ட, தனக்கு நெருக்கமானவங்ககிட்ட தன்னுடைய உறவு இவங்க 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 இவங்களை விட என்னுடைய உலகத்துல வேற யாரும் எனக்கு முக்கியம் இல்லை, இவங்க தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு இருக்கக்கூடியவங்க முன்னாடி கூட இவர்களுடைய வாழ்க்கையில அவர்களால ரொம்பவே அவமானப்படுறதும் கஷ்டப்படுறதும் நடக்குதுன்னா அது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு தாங்க. இப்போ உங்களுக்கு பிடிச்சவங்க ஒருத்தங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க முன்னாடி ஒரு சிலவங்க உங்களை அவமானப்படுத்துறாங்க அப்படின்னா கோபம் வரும். ஏன்டா இந்த இடத்துல வச்சு இப்படியான பேசு அப்படின்ற மாதிரி டென்ஷன் ஆகும். ஆனா இந்த ரிஷபராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில தனக்கு பிடிச்சவங்க முன்னாடி இல்லைங்க, தனக்கு பிடிச்சவங்களே மற்றவங்களுடைய முன்னாடி வச்சு அவமானம், அவ்வளவு கஷ்டத்தை, அவ்வளவு வேதனைகளை கொடுப்பாங்க. இவர்களுக்கு புரியவே புரியாது, என்னடா இது, நமக்கு ரொம்ப உயிரானவங்களே இவங்க தான், இவங்களை விட என்னுடைய வாழ்க்கையில் எதுவும் முக்கியமே நினைக்கக்கூடிய நேரத்துல இவங்க இவ்வளவு கேவலமா பண்றாங்களே அப்படின்ற ஒரு வருத்தம், மனசுக்குள்ள வழிகள் என்பது அதிகம் ஆக இருக்கும் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு. சாமி வாழவே பிடிக்கல, எனக்கு சாமி எனக்கு சாகும், அதை சொல்லுங்க முதல்ல அப்படின்னு நம்முடைய கமெண்ட் பாக்ஸ்லயே நிறைய ரிஷபராசிக்காரர்கள் மனசுல உள்ள நொந்து வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளிலையும் தோல்வி எடுப்பது சாமி. குடும்பத்துல நிம்மதி இல்லை சாமி, குடும்பத்தில் இருக்கக்கூடிய யாருக்குமே என்ன பிடிக்கலையே சாமி, மற்ற விஷயங்களை விடுங்க சாமி, ஏன்னா என்னையவே இங்க யாருக்கும் பிடிக்கலன்ற போது நான் எப்படி அவங்களோட சேர்ந்து சந்தோஷமா இருக்க முடியும்னு தான் இந்த ரிஷபராசிக்காரர்கள் கேட்கிறாங்க. அவங்களுடைய மனசும் இப்படிதான் இருக்கு. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல தாங்க உங்களுடைய வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய மாற்றங்களையும் நன்மைகளையும் பார்க்க போகிறீர்கள். முக்கியமா எந்த ஒரு விஷயம் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில மாறவே மாறாது, இதுதான் வாழ்க்கை நினைச்சீங்களோ அது அனைத்திற்குமான தீர்வுகள் கிடைக்கக்கூடிய விதமாக தாங்க இப்போ உங்களுடைய வாழ்க்கைன்றது இருக்க போகுது. முன்னாடி எல்லாம் நீங்க எந்தெந்த விஷயத்த தேடி அலைஞ்சீங்களோ அது இப்போ உங்களுடைய கை மாற்றம் இருக்க போகுதுன்னா நீங்க நம்புவீங்களா? அப்படிப்பட்ட வாழ்க்கை இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்கு. சரி, இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மாறப்போகுது, எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழப்போகிறார்கள் என்பதை பற்றி தெல்ல தெளிவாக பார்ப்போம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கின்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்கார அன்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய முதலாவது மாற்றம் என்ன தெரியுமாங்க? நீங்க இப்ப வரைக்குமே வேலைக்கு போற இடத்துல உங்களுக்கான மரியாதைன்றது கிடைச்சிருக்காது. முக்கியமா அவங்களுக்கு கீழே நீங்க வேலை பார்க்குறன்ற அந்த ஒரு காரணத்தை வச்சு பல நாட்கள் உங்களை ரொம்ப மட்டம் தட்டி பேசியிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா இந்த ரிஷபராசிக்காரர்களை ஒரு அடிமை மாதிரி ஒருத்தங்க எப்படி சொல்றதுன்னா, ஒருத்தங்க வேலைக்கு போறது வேலை பார்க்கறதுன்றது வேற, ஆனா அந்த இடத்துல அடிமை மாதிரி ஒருத்தங்க நடத்தப்படுறாங்க அப்படின்னா அது இவர்களுக்கு தாங்க நடக்கும். இவங்க வேலைக்கு போற இடத்துல மற்றவங்க முன்னாடி ரொம்ப எப்படி சொல்றேன்னா மனசே உடையிற அளவுக்கு அங்க அவமானப்படுறதும் அசிங்கப்படுறதும் நடக்கக்கூடியதாக இருக்குங்க. இவர்கள் என்னதான் ஒரு விஷயத்த மாத்திரலாம் மாற்ற முடியும்னு நினைச்சாலும் இவர்களால எந்த ஒரு விஷயத்தையுமே மாற்ற முடியாம தான் போகுது. ஏதாவது ஒரு விஷயத்த முயற்சி பண்ணி மாற்றலாம்னு நினைச்சாங்கன்னா கூட அந்த இடத்துல இவர்களுக்கு கிடைப்பது தோல்வியும் ஏமாற்றம் மட்டும்தாங்க. இன்னைக்கு வரைக்குமே இவர்கள் இந்த போன்ற பல விஷயங்கள்ல தோத்துக்கிட்டு தாங்க இருக்காங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இப்படிப்பட்ட தோல்விகள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில இல்லாமல் போகும். நீங்க முன்னேற்றுவதற்கான வழிகள் என்பது உங்களுடைய கண் முன்னாடி இருக்க போகுது. இதற்கு முன்பு உங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு முன்னேற்றங்களும் இல்லை என்றாலும் இனி வாழ்க்கையில முன்னேறுவதை மட்டுமே தான் நீங்க பார்க்க போயிருக்கீங்க. தோல்வி இல்லாத ஒரு வாழ்க்கை, துன்பம் இல்லாத ஒரு வாழ்க்கையாக இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கு வாழ்க்கைன்றது இருக்கும். யாரெல்லாம் உங்களை இழிவாக பேசினார்களோ, யாரெல்லாம் உங்களை அசிங்கப்படுத்தினார்களோ அவர்கள் முன்பு உங்களுடைய குணத்தை பார்க்கும்போது அவ்வளவுக்கு நீங்க சந்தோஷப்பட ஆரம்பிப்பீங்க. அதே போல் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு மனசளவுல மன கஷ்டம் என்பது கொஞ்சம் அதிகமாக இருக்கு. இவர்கள் எந்த ஒரு விஷயத்த பண்ணாலும் சரிங்க, மன கஷ்டத்தால ரொம்பவே வாழ்க்கையில நிறைய விஷயங்களை எழுந்துட்டும் துன்பப்பட்டுக்கிட்டும் கஷ்டப்பட்டுக்கிட்டும் தாங்க இருக்காங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இவர்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட துன்பங்களும் கஷ்டங்களும் நீங்களோடு வாழ்க்கையில முன்னேறுவதற்கான வழிகளை பார்க்கக்கூடியதாக இருக்குங்க. முன்னாடியெல்லாம் இவர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் என்பது மிகப்பெரிய அளவில் ஏமாற்றங்களையும் துன்பங்களையும் கொடுத்துச்சு. ஆனா இனி
இப்படிப்பட்ட ஏமாற்றமும் இருக்க போறது கிடையாது, துன்பங்களும் இருக்க போறது கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு வாழ்க்கையினுடைய அடிப்படை முன்னேற்றத்தை பார்க்கக்கூடிய காலங்களாக இருக்க போகுது இவர்களுடைய வாழ்க்கை. தன்னுடைய வாழ்க்கையில யாராவது தனக்கு உதவி செய்ய மாட்டாங்களா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க பல நபர்கள். அவர்களுக்கு நீங்க தேடி தேடி போய் உதவி செஞ்சிருக்கீங்க. ஆனா உங்களை இதுநாள் வரைக்கும் யாருமே உங்களுக்கான உதவிகளையோ இல்ல மற்ற விஷயங்களையோ உதவி செய்யறதுக்குன்னு வந்ததே கிடையாதுங்க. தொடர்ச்சியா உங்களை ஏமாத்திருக்கக்கூடிய பல நபர்கள் இருந்தாலும் என்னைக்காவது ஒரு நாளாவது எல்லாம் சரியாயிடும்னு நம்பினாலும் உங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு மாற்றங்களும் இல்லாமல் தாங்க இருந்துச்சு. ஆனா அப்படிப்பட்ட விஷயங்கள் கூட இனி வரக்கூடிய காலங்கள்ல மாற்றத்தை நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில அந்த அளவுக்கு முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய காலங்களாக இனி வரக்கூடிய காலங்களும் இருக்கும். இந்த ரிஷபராசனுடைய வாழ்க்கையில வேலைக்கு போகவே பிடிக்கல சாமி. வேலைக்கு போனாலும் அங்க நிம்மதியா இருக்க மாதிரிக்கு சாமி. நானும் வேலைக்கு போக முயற்சி பண்ணும் போது எல்லாமே என்னுடைய வாழ்க்கையில நான் தோல்விகளை தான் பாக்குறேன். வேலைக்கு போற விருப்பம் இருந்தாலும் அங்க எனக்கு போய் மன உளைச்சல் தான் ஏற்படுது சாமி. இதற்கு தீர்வே கிடைக்காதான்னு இந்த ரிஷபராசிக்காரர்கள் யோசிக்காத நாட்களே கிடையாதுங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த ரிஷபராசனுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட துன்பங்கள் என்பது நீங்க ஆரம்பிக்கும். முக்கியமா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எந்த இடத்துல தோத்துட்டீங்க அப்படின்னு நினைக்கிறீங்களோ, எந்த இடத்துல உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான கஷ்டங்களும் துன்பங்களும் வந்துருச்சு நினைக்கிறீங்களோ, அந்த இடத்துலயே உங்களுடைய வாழ்க்கையில இனி மிகப்பெரிய மாற்றங்களையும் நன்மைகளையும் சந்தோஷங்களையும் பார்க்க முடியுங்க. நீங்க இனி எந்த ஒரு விஷயத்தையும் நினைச்சு பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா முழுக்க முழுக்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க முன்னேறக்கூடிய காலங்களாகவும் முன்னேறுவதற்கான வழிகள் இருக்கக்கூடியதாகவும் தான் இருக்க போகுது. முன்னாடி எல்லாம் நீங்க எந்த ஒரு விஷயத்த பண்ணியிருந்தாலும் சரிங்க, ஆனா செய்யக்கூடிய விஷயங்கள்ல உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான ஏமாற்றங்களும் துன்பங்களும் கிடைச்சிருக்கும். அப்படிப்பட்ட ஏமாற்றங்கள் நீங்கி உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் நீங்கி சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் பார்க்க ஆரம்பிப்பீர்கள் இந்த ரிஷபராசிக்காரர்கள். ரிஷபராசினுடைய வாழ்க்கையில நெருக்கமா இருக்கக்கூடிய சில நபர்கள் எப்போதுமே இவர்களிடம் கோவப்படுவதும் அசிங்கப்படுத்துவதுமே செஞ்சிருக்காங்க. என்னைக்காவது ஒரு நாளாவது தன்னிடம் ஒரு மரியாதையோ ஒரு விஷயத்தையோ பேச மாட்டாங்களா அப்படின்ற எண்ணம். முக்கியமா தன்னுடைய குடும்பத்தார்கள் கூட என்கிட்ட ஒரு சொந்த பந்தம் மாதிரி வச்சுக்க மாட்டாங்க, ஒரு தம்பி அண்ணன் மாதிரிலாம் பார்க்க மாட்டாங்க, ஏதோ ஒரு வேண்டா விரோதி மாதிரி தான் பாக்குறாங்க சாமி. இன்னைக்கு வரைக்குமே என்னுடைய வீட்டுல எனக்கான மரியாதைன்றது கூட எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. இந்த இடத்துல நான் இவ்வளவு கஷ்டப்படுறேனே சாமி, இதற்கு தீர்வு கிடைக்காதான்னு யோசிக்காத நாட்களே கிடையாது இந்த ரிஷபராசிக்காரர்கள். என்னதான் யோசிச்சாலும் எல்லாம் மாறிடுமாங்க. யோசிக்கிறதுனால வாழ்க்கை மாறிடுமா? ஆனா ரிஷபராசிக்காரர்கள் முயற்சியும் பண்ணிட்டாங்க, ஆனாலும் மாற்றம் ஏற்படல. ஆனா இனிதாங்க உங்களுடைய வாழ்க்கையினுடைய முயற்சிக்கான பலன் கிடைக்கக்கூடிய விதமாக இருக்க போகுது. இதற்கு முன்பு நீங்க முயற்சி பண்ணி உங்களுடைய வாழ்க்கையில நடந்துச்சோ இல்லையோ, ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க முயற்சி எடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலையும் உங்களுடைய வாழ்க்கையினுடைய அடிப்படை மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் நீங்கள் பார்க்க முடியும். இதற்கு முன்பு எந்த ஒரு பெரிய விதமான மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படவில்லை என்றாலும் இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட போகுது. துன்பத்தை மட்டுமே பார்த்திருக்கக்கூடிய இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில துன்பம்னு ஒண்ணு இல்லாமல் போகக்கூடிய காலங்களாக இருக்கும். உங்களால எந்த ஒரு விஷயத்தையும் இனி வரக்கூடிய காலங்கள்ல விரைந்து செய்து முடிக்க முடியும். முக்கியமா நீங்க செய்யக்கூடிய செயல்களை பார்த்து பல நபர்கள் ஆச்சரியப்படுவாங்க, பல நபர்கள் கேலி கிண்டல் கூட பண்ணுவாங்க. ஆனா உங்களால இந்த செயலை முடிக்க முடியும்ன்ற போது, நீங்க செஞ்சு முடிச்சிட்டீங்கன்ற போது பல நபர்கள் வியந்து பேசுவதோடு அதோடு சேர்த்து வச்சு சொல்லுவாங்க, நான் அன்னைக்கே சொன்னேன் உன்னால முடியும்னு. யாரு என்னைக்கு உன்னால முடியாதுன்னு சொல்லி ஒருத்தன் வாய் விட்டானோ அவனே தாங்க உங்கள் முன்னாடி அப்படியே கெஞ்சுறதும் உங்களிடம் பணிவாக பேசுறதும் செய்யலாம் செய்வான். இப்படிப்பட்ட வாழ்க்கைன்றது மாறும் ரிஷபராசினுடைய வாழ்க்கையில. பொய்யான காதல் பொய்யான வாழ்க்கை அப்படின்னு இருந்த உங்களுடைய வாழ்க்கையில இனி உண்மையான ஒரு காதல் உண்மையான பாசம்ன்றது கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்க இதற்கு முன்பு பல நாட்கள் மாதங்கள் வருஷங்களாக தேடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம், சாமி எப்பயாவது ஒரு நாளாவது நான் சந்தோஷமா இருக்கணும், எனக்குன்னு ஒரு காதல், அதுவும் உண்மையான காதல், என் மேல உண்மையான பாசம் வச்சுக்கக்கூடிய காதல் என்னுடைய வாழ்க்கையில எனக்கு கிடைக்குமோ அப்படின்னு ஆசைப்படாத நாட்களே கிடையாது. ஆனா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஆசைப்பட்ட ஒரு விஷயம் இனி நடக்க போகுதுங்க. நீங்க எதிர்பார்த்த மாதிரி உங்க மேல உயிருக்கு உயிரான காதலையும் பாசத்தையும் வைக்கக்கூடிய விதத்துல உங்களை சுத்தி இருக்கக்கூடிய நபர்கள் உங்க மேல அன்பு வைப்பாங்க. முன்னாடி நீங்க என்னதான் உங்களுடைய வாழ்க்கையில உறவுகளையும் அன்பையும் தேடி ஓடினாலும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கான உறவும் அன்பும் கிடைச்சதே கிடையாது. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கான அன்பு பாசம்னு அனைத்தும் கிடைக்கும். அதோடு சேர்த்து மாற்றங்களையும் சந்திப்பீங்க. இந்த ரிஷபராசனுடைய வாழ்க்கையில நீ வரக்கூடிய காலங்கள் இப்படிதாங்க இருக்க போகுது. நம்பிக்கையோடு காத்திருங்கள். உங்களுடைய முழுவதுமான நம்பிக்கை உங்களுடைய வாழ்க்கையில உங்களை உயர்த்துவதோடு உங்களுடைய பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கும். நம்பிக்கையோடு இருந்து வாருங்கள். நல்லதே நடக்கட்டும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.